ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் கைது. அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் இருந்து வீழ்ந்த சிறுவன் பலி. 1000க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் சேவை இடைவிலகல். இலங்கை வியட்நாம் நேரடி விமான சேவை ஆரம்பம். இந்தோனேசியாவில் மீண்டும் பதிவான நிலநடுக்கம். இந்தியா தனது முதலாவது இன்னிங்ஸில் 462 ஓட்டங்கள். கால்பந்தில் இதுவே கடைசி ஆண்டாக இருக்கும் ரொனால்டோ அறிவிப்பு. நெடுந்தீவு படகு அனர்த்தம், அனைவரும் பாதுகாப்பாக மீட்பு. மோசடி, வெளியான அதிர்ச்சி தகவல். இனி தொடர்பன விரிவான செய்திகள். அஹுங்கல்ல கல்பொக்க ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அஹுங்கல்ல போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 204 கிராம் 660 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொஸ்கொட பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் அஹுங்கல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு 9 பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் இருந்து சிறுவன் ஒருவன் கீழே விழுந்து உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு 9 பகுதியைச் சேர்ந்த 12 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுவன் 14 மாடிகளை கொண்ட அந்த குடியிருப்பின் மேல் மாடியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்திற்கு அருகில் மேலும் சில சிறுவர்களுடன் இணைந்து சுற்றியுள்ள காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு கீழே விழுந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மருதானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2020ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டின் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சுமார் 7 ஆண்டுகள் காலப்பகுதியில் பல்வேறு காரணங்களால் 4308 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையை விட்டு விலகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு சேவையிலிருந்து விலகியுள்ளவர்களில் 3936 ஆண் அதிகாரிகளும் 372 பெண் அதிகாரிகளும் அடங்குகின்றனர். தங்களது சேவை காலம் முடிவடைவதற்கு முன்னர் ஓய்வு பெறுதல், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு தனிப்பட்ட காரணங்களில் இதற்கு முக்கிய பங்களித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர கடந்த 5 ஆண்டுகளில் போலீஸ் உத்தரவுகளுக்கு முரணான வகையில் செயற்பட்டமை காரணமாக 658 அதிகாரிகளை சேவையில் விட்டு நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேலும் போலீஸ் திணைக்களத்தில் அதிகாரிகளின் செயல்திறனை அதிகரிப்பதற்கும் மனநலனை உறுதிப்படுத்துவதற்கும் போலீஸ் திணைக்களத்தினால் பல நலன்புரி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல், டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்கள், விடுதி வசதிகளை மேம்படுத்துதல், தொற்றா நோய்களை கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்கள் மற்றும் தரமான மருந்துகளை வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் அறுவை சிகிச்சைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை அதிகரித்தல், ஆலோசனைகள் மற்றும் உளவியல் திட்டங்களை நடத்துதல், அத்துடன் போலீஸ் மா அதிபரின் நிவாரண தினம் மூலமாக அதிகாரிகள் நேரடியாகவே போலீஸ் மா அதிபரை சந்தித்து தங்களது பிரச்சினைகளை முன்வைப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறான செயற்திட்டங்கள் மூலம் சேவை இடைவிலகலை தவிர்ப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றன. வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான முதலாவது விமானம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. வியட்நாமின் ஹோசிமின் நகரத்தில் இருந்து வருகை தந்த VN-671 என்ற இலக்கத்தை கொண்ட இந்த ஏர்ஃபோர்ஸ் A320 ரக விமானம் நேற்று இரவு 11 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதற்கு பாரம்பரிய நீர்த்தாரை மரியாதை செலுத்தப்பட்டு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் முதலாவது விமான பயணத்தின் மூலம் 164 பயணிகள் வருகை தந்திருந்தனர். அத்துடன் அதே விமானத்தில் 172 பயணிகள் மீண்டும் வியட்நாம் நோக்கி புறப்பட்டு சென்றனர். இந்த நேரடி விமான சேவையின் கீழ் வாரத்தில் 3 நாட்கள், குறிப்பாக ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கட்டுநாயக்கவிற்கும் வியட்நாமுக்கும் இடையில் விமான பயணங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 4 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் எடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. புதிய விமான சேவையை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் த்ரின் தி டாம் கலந்து கொண்டிருந்தார். இந்தோனேசியாவில் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்களை தொடர்ந்து இன்று மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த நாட்டின் புளோரஸ் பகுதியில் இன்று அதிகாலை ரிக்டர் அளவுகோலில் 5.9 நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. இந்தோனேசியாவில் கடந்த 15ஆம் தேதி ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பல பின்னதிர்வுகளும் ஏற்பட்டன. இதனால் 53 பேர் உயிரிழந்ததுடன் காய
காயமடைந்த பலரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்களில் 9200க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். நிலநடுக்கத்தின் பின்னர் அந்நாட்டின் சுற்றுலா பகுதிகள் தொடர்பில் கட்டுப்பாடுகளை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததுடன் இந்தோனேஷிய துறைமுக அதிகார சபையினால் கடல்வழி போக்குவரத்து சேவைகளை இடைநிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நிலநடுக்கம் காரணமாக குறித்த மாகாணங்களில் மின்தடை ஏற்பட்டிருந்த போதிலும் தற்போது அதனை வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெறுகிறது. காலியில் இடம்பெறும் போட்டியின் 2ஆம் நாளான நேற்றைய தினம் மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர நிறைவில் இந்திய அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை இழந்து 460 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்திய அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் தேவ்தத் படிக்கல் 167 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். KL ராகுல் 82 ஓட்டங்களையும் துரு ஜுரேல் 51 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை அணியின் பந்துவீச்சு சார்பில் பிரபா ஜெயசூரிய 4 விக்கெட்டுகளையும், கேசர நுவந்த 3 விக்கெட்டுகளையும், அசிந்த பெர்னாண்டோ 1 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் 3ஆம் நாள் ஆட்டம் ஆரம்பமான நிலையில் இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 462 ஓட்டங்களை பெற்றதுடன் இந்திய அணியின் முதலாம் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. அதன் பின்னர் இலங்கை அணி தனது முதலாவது இன்னிங்ஸை தொடரவுள்ளது. போர்த்துகல் கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சமீபத்திய பேட்டி கால்பந்து உலக ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது. தமது நீண்டகால தோழியான ஜோர்ஜினா ரோட்சிகோவுடன் திருமணம் முடிந்த கையோடு அளித்த பேட்டியில் 2026-2027 கால்பந்து சீசன் தனது தொழில்முறை வாழ்க்கையின் கடைசி ஆண்டாக இருக்கக்கூடும் என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். விளையாட்டை விட்டு விலகுவதற்கு முன்பு மகத்தான மரபினை விட்டுச் செல்ல விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள அவர் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா நாடுகள் இணைந்து நடத்திய 2026 FIFA உலக கிண்ணத்தில் தனது 6வது உலக கிண்ண போட்டித் தொடரில் பங்கேற்ற பிறகு இந்த முக்கிய முடிவை முன்னோக்கி நகர்ந்துள்ளார். தற்போது சவுதி அரேபியாவின் அல் நசார் கிளப் அணிக்காக விளையாடி வரும் ரொனால்டோ கால்பந்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிக நேரத்தை தன் குடும்பத்தினருடன் செலவிடவும் உலகம் முழுவதும் பயணம் செல்வதுடன் தனக்கு மிகவும் பிடித்தமான பேடல் விளையாட்டை விளையாடவும் விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிக்கட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கு சென்ற படகில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் என கடற்படை பேச்சாளர் கொமண்டர் சமிந்த வெலாகுலுகே தெரிவித்திருந்தார். குறித்த படகில் 2 படகோட்டிகள் உட்பட 10 பேர் பயணித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிக்கட்டுவான் இறங்குதுறையில் இருந்து பிற்பகல் 3 மணிக்கு பயணித்த படகு ஒன்று உரிய நேரத்தில் நெடுந்தீவை வந்தடையவில்லை என கடற்படைக்கு தகவல் கிடைத்திருந்தது. இதையடுத்து விரைவாக மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த படகு அனர்த்தத்திற்குள்ளாகி இருந்தபோது அதிலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த கடற்பகுதி இன்றைய தினம் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் கடற்பயணங்களை தவிர்க்குமாறு முன்னதாகவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் இந்த படகினூடாக அவர்கள் பயணித்ததாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் சமிந்த வலாகுலுகே தெரிவித்திருந்தார். கட்டுமானத்துறை சார்ந்த பொருட்களை இணையதளம் வாயிலாக விற்பனை செய்து பண மோசடியில் ஈடுபடும் கும்பல் ஒன்று இயங்கி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்கள் ஊடாக பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி இந்த மோசடி இடம்பெறுவதாக போலீசார் சுட்டிக்காட்டியிருந்தனர். பொருட்கள் முகவரியை சென்றடைந்தவுடன் மோசடிக்காரர்கள் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு தமது வங்கிக் கணக்கிற்கு பணத்தை உடனடியாக வைப்பு செய்ய வைக்கின்றனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் பொருட்களை கொண்டு வந்த சாரதி அதற்கான பணத்தை கேட்கும் போதே தாம் ஒரு மோசடிக்காரனிடம் ஏமாந்து விட்டோம் என்பதை பாதிக்கப்பட்ட நபர் உணர்ந்து கொள்வதாக போலீசார் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com எனும் இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள்.